நேற்றைய நாளிலே ஜனாதிபதி நாள் நேற்றைய நாளிலே அமெரிக்காவிலே கொண்டாடப்பட்டது. ட்ரம்ப் தங்களுடைய ஜனாதிபதி இல்லை என்பது என்கிற சாரப்பட அவர்களினுடைய கோஷங்கள் எழுந்திருந்தன. இது எப்படி பார்க்கிறீர்கள்? ஆட்குறைப்பு தொழில்துறைகளில் செய்யப்படுகிற ஆட்குறைப்பு என்பது ஒருவேளை அதில் இருந்து நீக்கப்படுகிறவர்களுக்கு எவ்வளவு தூரம் மறுபடியும் ஒரு புதிய வேலையை பெற்றுக்கொள்ளுவதற்கான வேலை சந்தை அங்கே வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? மக்களினுடைய சுமையை ஒரு பக்கம் குறைக்கிறேன் என்கிற விதத்தில் உருவாக்கப்படுகிற திட்டங்கள் இன்னொரு பக்கம் அவர்களுக்கு சுமையாக ஆகிவிடும். அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பதவியை நாளில் இருந்து ஒவ்வொரு விடயங்களே அது குறித்து நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை கருத்திற்கொண்டு அதை முன்னேற்ற முகமாக நிறைய துறைகளிலே ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை ட்ரம்ப் அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது நாங்கள் அறிந்த விடயம். அந்த வகையிலே இந்த அணு ஆயுதங்களை கையாளுகிறவர்களை வேலையிலே இருந்து நிறுத்தி ஆட்குறைப்பை செய்திருந்தார்கள். மறுபடியும் அதற்கு பிறகு அவர்களை வேலையிலே அமர்த்துவதற்கு மறுபடியும் அவர்களை தேடுகிற போது அவர்களினுடைய கோப்புகளில் சரியாக அந்த வேலையாட்களினுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சங்கடமான நிலைமை உருவாகி இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போலவே நேற்றைய நாளிலே எலன் மஸ்க்கு அதிக அதிகாரங்கள் கொடுத்திருப்பதை கண்டனத்துக்குரியது என்று சொல்லி மக்கள் அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராகவும் எலன் மஸ்க்கு எதிராகவும் வீதிகளிலே போராட்டத்தில் இந்த பணியிலும் ஈடுபட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்படி நிறைய விடயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. மற்றும் ஒரு உரையாடலிலே உங்களை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அணு ஆயுதங்களை கையாளுகிறவர்கள் வேலையில இருந்து நிறுத்தப்பட்டதும் மறுபடியும் அவர்களினுடைய தரவுகள் தேடப்படுகிற போது அவைகள் கிடைக்கப்படாமல் இருந்ததும் என்பது ஒரு நல்ல விடயம் கிடையாது, ஒரு ஆரோக்கியமான ஒரு குறிகாட்டே கிடையாது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது அவர்களுடைய ஆட்குறைப்புக்கான திட்டங்கள் என்பது சரியாக போடப்படாமல் உடனடியாகவே செய்து முடிக்க வேண்டிய ஒரு பயப்பிராந்தியத்தில் அவர்கள் இருப்பதை காட்டுகின்றது. 34 டிரில்லியன் டாலர்கள் தாங்கள் அதாவது கடன் சுமையாக வைத்திருப்பதை காரணம் காட்டி சடுதியாக மேற்கொள்ளும் வரி இருப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவை எல்லாம் எவ்வாறான நடவடிக்கைகளுக்கு அவர்களை இட்டுச் செல்லும் என்பதே தெரியாத அளவிற்கு அவர்களது நடவடிக்கைகள் இட்டுச் செல்கின்றன. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த அணு ஆயுத துறையின் அல்லது அணு ஆயுத சக்தி போன்றவற்றின் செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களில் பலரையும் இவர்கள் வேலையிலிருந்து நிறுத்திய பொழுதிலும் அவர்களுடைய செயற்திறன் என்பது அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த வகையில் அதாவது அந்த நியூக்ளியர் வார்ஹெட் எனப்படுகின்ற இப்பொழுது அந்த அணுகுண்டுகளின் தலைகளை செய்கின்ற அல்லது அவை மீளமைக்கப்பட வேண்டும். 10 வருடங்கள் அல்லது 20 வருடங்களுக்கு ஒரு முறை மீளமைக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அவ்வாறான அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் இவர்கள் சடாரென நீக்கிவிட்ட பொழுதிலும் பிறகு அவர்களை தேடி கண்டுபிடிக்கின்ற வேலைகளில் ஈடுபட வேண்டிய அளவிற்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர்களை இட்டுச் செல்கின்றது. அதை விட விமான நிலைய கண்காணிப்பாளர்கள் அல்லது விமான போக்குவரத்து கண்காணிப்பாளர்கள் பலரை கூட இவ்வாறு நிறுத்தி இருக்கின்றார்கள். எனவே இவையெல்லாம் இந்த சரியான திட்டமிடலின் மூலம் நடக்கின்றதா என்றால் இவை எழுப்புகின்ற கேள்வி இல்லை என்கின்ற ஒரு விடையைத்தான் அங்கே தரப்போகின்றது என்றால் அவர்கள் இவ்வாறான இந்த அதாவது தனி தேர்ச்சி உள்ள துறைகள் அல்லது தனி வலுவுள்ள இடங்கள் அவ்வாறான இடங்களில் வேலையில் பணிபுரிபவர்கள் அல்லது அவ்வாறான தனி தேர்ச்சி உள்ள துறைகளில் அனுபவம் மிக்கவர்கள் இந்த இருவரும் தங்களது துறைகளை மாற்றும் பொழுது அவர்களை மீண்டும் வேலைக்கு கண்டுபிடித்து அமர்த்துவதில் அவர்களை மீண்டும் கொண்டு வருவது என்பதெல்லாம் சிரமமான காரியம். இது நாங்கள் இந்த கொரோனா காலத்தை கூட இதற்கு உதாரணமாக எடுக்கலாம். இவ்வாறு கொரோனா காலத்தில் மக்கள் நகர பகுதிகளில் இருந்து கிராம பகுதிகளை நோக்கி சென்ற பொழுது ஒரு பாரிய அளவிலான தொழில் தேர்ந்தர்கள் மற்றும் பயிற்சி உள்ளவர்கள் எல்லாம் தங்களுடைய துறைகளை மாற்றி இருந்தார்கள்.
அதே போன்று இவர்கள் கூட இப்பொழுது பணி நீக்கம் செய்யப்பட்டு சுமார் 8 மாதங்களில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் எல்லாம் நிறுத்தப்படுகின்ற பொழுது அவர்கள் வேலையில்லா காப்புறுதி அந்த காப்புறுதிக்கு விண்ணப்பிப்பவர்களாகவும் அல்லது இந்த காலத்தை இந்த 8 மாத காலத்தையும் தங்களுடைய ஒரு வேறு தொழில் நோக்கிய பயணத்திற்காக எடுத்துக்கொள்பவர்களாகவும் மாறக்கூடிய தன்மை இருக்கின்றது. அவ்வாறு மாற்றத்திற்குரிய தொழில்துறைகள் இருக்கின்றனவா என்கின்ற கேள்விகள் பலவும் தற்பொழுது எழுப்பப்படுகின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், கடன் முறிவு, தங்களிடம் உள்ள கடன் என்பது பாரிய கடனாக இருப்பதும் அதிலிருந்து மீளெழுவது என்பது அமெரிக்காவிற்குரிய முதலாய கடனாக இருப்பதும், அதாவது கடமையாக இருப்பதும் அவர்கள் இவ்வாறு செய்வதற்கு தூண்டுகின்றது. ஆனால் இது ஒரு ஆபத்தான முடிவில் தான் சென்று முடிவுறப் போகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நிச்சயமாக. அதே நேரம் இது ஒரு தேசிய பாதுகாப்புக்கு இடர் விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே நேரம் இந்த தொழில்களில் இருக்கிறவர்கள் வேறு நாடுகளுக்கு குடிபெயர்ந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக அந்த தொழில் வளம், அந்த மூலதனத்தை இழப்பதற்கான சாத்தியப்பாடுகள் நிறைய இருக்கிறது. அது நீங்கள் சொன்னது போலவே தேசிய பாதுகாப்புக்கே ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. இது எப்படி என்றால், நேற்றைய நாளிலே ஜனாதிபதி நாள் நேற்றைய நாளிலே அமெரிக்காவிலே கொண்டாடப்பட்டது. அதே இன்னொரு பக்கம் 50க்கு 51 என்கிற அளவில் 50 நகரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் போல மக்கள் ஒன்று கூடி ஜனாதிபதிக்கு எதிராக தங்களினுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருந்தார்கள். எலன் மஸ்குக்கு அதிகப்படியான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டதை கண்டித்தும் ட்ரம்ப் தங்களுடைய ஜனாதிபதி இல்லை என்பது என்கிற சாரப்பட அவர்களினுடைய கோஷங்கள் எழுந்திருந்தன. இது எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, இது நிச்சயமாக ஒரு ஆரம்ப புள்ளி. ஒரு அமைப்பு ரீதியாக செயற்படுவதற்கான முனைப்புகள் அரசுக்கு எதிராக ஆரம்பிக்கப்படுகின்றன என்பதற்கான ஒரு அத்தாட்சியாக நாங்கள் இதனை எடுக்கலாம். இதற்கான காரணம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த அமைப்பின் பெயர் 50-51 50-51. அதாவது 50 மாகாணங்கள், 50 அவற்றில் 50 நகரங்களில் ஒரே நாளில். அப்ப இது ஒரு அணி திரட்டுகின்றார்கள் மக்களை. ஆனால் இவ்வாறான போராட்டங்கள் உடனடியாக பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் இல்லை என்று கூற வேண்டும். ஏனென்றால் ட்ரம்ப் செய்வதை கூட நம்புகின்ற தரப்புகள் அமெரிக்காவில் பலரும் இருக்கின்றார்கள். என்றால் இந்த ஓய்வூதியம் தயாராக இருப்பவர்கள் மற்றும் தங்களுடைய வாழ்வியலில் மாற்றங்களை ஏற்படுத்த இருப்பவர்கள் எல்லாம் இவ்வாறாக இந்த கடன் அடைப்பு நடைபெறாத இடத்து தங்களுக்குரிய இந்த ஓய்வூதிய வருமானங்கள் அல்லது கொடுப்புகள் மற்றும் அல்லது இந்த வட்டி வீதங்கள் போன்றவற்றில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் என்கின்ற பயத்தை உடையவர்களாக இருக்கின்ற தரப்பு என்பது நிச்சயமாக அவருக்கு ஆதரவாக இருக்கின்றது. அதைவிட பெரும் பொருள் ஈட்டுபவர்கள், செல்வந்தர்களாக இருப்பவர்கள், இந்த பங்கு சந்தை வியாபாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இதனை ஒரு தங்களுக்குரிய சாதகமான காலமாக எடுக்கின்றார்கள். ஏனென்றால் ட்ரம்ப் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் பங்கு சந்தையில் ஏதோ ஒரு பங்கு வீழ்ச்சியை காணுவதாகவோ அல்ல, அது தற்காலிகமான வீழ்ச்சி. ஆனால் அந்த தற்காலிகமான வீழ்ச்சியின் பொழுது அவர்களால் எவ்வாறு பணம் ஈட்ட முடியும் என்பதை பார்ப்பவர்களாகவோ இருக்கின்றார்கள். என்றால் அவருடைய நடவடிக்கைகள் அவ்வாறு, அதாவது அவர் யாருமே எதிர்பார்க்காத வகைகளில் நடவடிக்கைகளை எடுத்து செல்கின்றபடியால் இந்த நிலையில் இவ்வாறான போராட்டங்கள் என்பது நிச்சயமாக ஒரு வருடம் 2 வருடத்தில் ஒரு பலம் மிக்க ஒரு அமைப்பாக இது மாறி இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதற்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட காரணம், தற்பொழுது வேலையில் இருந்து சடுதியாக நீக்கப்படுபவர்கள் எல்லாம் ஒரு வேறு துறை சார்ந்த வேலைகள் கிடைக்கப்பெறாத இடத்து அல்லது தற்பொழுதைய நிலைமைகளின் மாற்றங்கள் ஏற்படாத இடத்து சடுதியாக சில மாற்றங்கள் ஏற்படலாம். குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பாதுகாப்புத்துறை மற்றும் அணுசக்தி துறை அல்லது மற்றும் இந்த உளவுத்துறை போன்றவற்றில் எல்லாம் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது பல ஓட்டைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. கனடிய உளவுத்துறை அதிகாரி ஒருவரே இதனை எவ்வாறு கூறியிருக்கின்றார் என்றால், மூத்த உளவுத்துறை அதிகாரி, இந்த ஆட்குறைப்புகள், அதாவது பென்டகன், FBI, CIA போன்ற அமெரிக்காவின் உயர்மட்ட பாதுகாப்பு பீடங்களில் மேற்கொள்ளப்படும் ஆட்குறைப்புகள் சில வேளைகளில் மீண்டும் இந்த 9/11 தாக்குதல், அதாவது செப்டம்பர் 11 தாக்குதல் போன்ற ஒரு பாரிய தாக்குதலை வேறு விதமாக நடத்துவதற்கான ஏதுக்களாக அமையலாம் என்று. என்றால் இந்த கண்காணிப்புகள் என்பன கையற நிலையை அடைந்தால், ஏனென்றால் இந்த ஒரு நெட்வொர்க், அதாவது
இந்த நெட்வொர்க்கில் ஊடுருவி அவர்களுடைய உரையாடல்களை ஒட்டுக்கேட்டல், அவர்கள் செய்ய வலிக்கின்ற வேலைகளில் எல்லாம் எவ்வாறு அவர்கள் நகர்கின்றார்கள் என்பதை பார்த்தல் போன்ற விடயங்கள் எல்லாம் ஆராய்ந்து செயற்படுகின்ற அளவிற்கு இவர்களுக்கு அதிகாரிகள் இல்லாத விடத்து அமெரிக்காவின் பாதுகாப்பு என்பது பலவீனமாக்கப்படும் என்றதுதான் இந்த கனேடிய அதிகாரியின் கூற்றாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான நிலைகள் எவ்வாறு செல்ல போகின்றன என்பதற்கான ஒரு அத்திவாரமாக நாங்கள் இந்த போராட்ட களத்தை பார்க்கலாம். ஆனால் இது உடனடி மாற்றத்தை ஏற்படுத்தாது. நிச்சயமாக. ஆக நாங்கள் ஏற்கனவே பேசியதன்படி இந்த ஆட்குறைப்பு தொழில்துறைகளில் செய்யப்படுகிற ஆட்குறைப்பு என்பது ஒருவேளை அதில் இருந்து நீக்கப்படுகிறவர்களுக்கு எவ்வளவு தூரம் மறுபடியும் ஒரு புதிய வேலையை பெற்றுக்கொள்ளுவதற்கான வேலை சந்தை அங்கே வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமா இது ஒரு நல்ல கேள்வி பிரியா. அதை எவ்வாறு நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், நிச்சயமாக இவர்களால் வரிகள் கூட்டப்படுகின்ற பொழுது இப்பொழுது கனடாவில் இருந்து செல்கின்ற பொருட்களோ அல்லது மெக்சிகோவில் இருந்து செல்கின்ற பொருட்களோ அல்லது சீனா மற்றும் ஏனைய நாடுகளுக்கு இவர்கள் விதிக்க போகின்ற வரிகள் போன்றவற்றினால் செல்ல போகின்ற பொருட்களுக்கு ஈடு இணையாக அங்கே தயாரிப்புகள் மேற்கொள்ளப்படுமா என்கின்ற கேள்வி முதலாவது கேள்வியாக இருக்கும். என்றால் அதனை நுகர்வு கொள்ளக்கூடிய வகையில் அங்கே உள்ளவர்கள் இருப்பார்களா? அதாவது இன்னும் ஒரு விடயம், அதாவது இந்த வரி இருப்பு என்பதை எவ்வாறு அவர்கள் இருக்க போகின்றார்கள் என்றால், இது இந்த அமெரிக்காவிற்கு வருகின்ற வெளிநாட்டு கார்கள் போன்றவற்றிற்கும் வரிகள் விதிக்கப்பட போகின்றன. இவ்வாறான தாராள வரி விதிப்புகள் அவ்வாறு இடம்பெறுகின்ற பொழுது பாதிக்கப்பட போகின்ற நாடுகளாக கொரியா மற்றும் ஜப்பான் போன்றவை எல்லாம் இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் இருந்தாலும், இங்கே அதாவது சந்தைப்படுத்தலில் அல்லது வாங்குவதில் அமெரிக்க வாகனங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு நடவடிக்கையாக இது இருந்தாலும், அது எவ்வளவு தூரத்திற்கு மக்களால் வரவேற்கப்படும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. இது எவ்வாறு என்றால், உள்ளூர் உற்பத்தியை பெருப்பித்தல் அல்லது வெளிநாட்டு பொருட்களின் இறக்குமதியை தவிர்த்தல் போன்ற விடயங்களில் எவ்வாறு மூன்றாம் உலக நாடுகள் செயற்பட்டனவோ அவ்வாறான ஒரு நிலைக்கு இப்பொழுது அமெரிக்கா கூட வந்திருக்கின்றது. இதனை இலங்கையுடன் கூட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய காலம் ஒன்று இருந்தது. அரிசியை கூட மாவட்டங்களுக்கு மாவட்டம் கொண்டு செல்வதை இல்லாத நிலையும், அதே நேரம் விவசாயத்தை விவசாயிகளுக்கான ஒரு பொன்னான காலமாக விவசாயத்தை முதன்மைப்படுத்திய காலங்களும் இருந்தன இந்த பொருளாதார தன்னிறை நோக்கிய பயணங்களில். அவ்வாறான நிலையில் இவர்கள் செய்கின்ற பொழுதும் இவர்கள் அந்த கடனுக்கான பரிகாரத்தை காணாமல் கடனை அளிப்பதற்காக எவ்வாறு பணத்தை பெறலாம் என்று நிலையில் இவர்கள் செய்கின்ற பொழுது அது மக்களுக்கான சுமையாகத்தான் மாறப்போகின்றது. அந்த சுமை வீழ்ச்சியில் மக்களால் எவ்வாறு இந்த தொழில் நிமித்தங்கள் அல்லது புதிய தொழில்களில் தக்க வைக்க முடியும் என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. ஏனென்றால் அந்த அதிகரிக்க போகின்ற பணத்தை கொடுப்பவர்களாகத்தான் அவர்கள் இருக்க போகின்றார்கள். இப்பொழுது பார்த்தீர்களானால் ஒரு டொயோட்டாவோ அல்லது ஹையுண்டாய் கார் என்பது முதல் 50,000 வாங்கி இருந்தால் இப்பொழுது அவர்கள் அதை $62,500 வாங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. $12,500 கூட கொடுக்க வேண்டிய அதே அவ்வாறு சகல பொருட்களுக்கும் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுடைய நுகர்வு தன்மை எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை பொறுத்துத்தான் இது இருக்கும். ஆனால் நிச்சயமாக சகல தொழில்துறைகளிலும் அவர்கள் வியாபித்திருக்க முடியும் என்பதற்கான அறுதிப்பாடு எதுவும் இல்லை என்றால், அவர்கள் புதிய தொழில் நடவடிக்கைகளையோ அல்லது புதிய உற்பத்தி சந்தைகளையோ திறக்கவில்லை. மாறாக வெட்டுக்களைத்தான் மேற்கொண்டு வருகின்றார்கள். நிச்சயமாக மக்களினுடைய சுமையை ஒரு பக்கம் குறைக்கிறேன் என்கிற விதத்தில் உருவாக்கப்படுகிற திட்டங்கள் இன்னொரு பக்கம் அவர்களுக்கு சுமையாக ஆகிவிடக்கூடாது. அதில் கவனமாக இருப்பது என்பது இருப்பார் என்று நினைக்கிறோம். ட்ரம்ப் அவர்களின் இல்லாவிட்டால் அதற்கான ஏதேனும் மாற்று வழியினை அரசாங்கம் முன்னெடுக்கும் அப்படி என்று நம்புகிறோம். தொடர்ந்து இது குறித்து பேசலாம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலில் எங்களுடன் இணைந்து கொண்டமைக்காக. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.